கர்த்தர் நல்லவர், நல்ல தெய்வம், நன்மைகளை தருகிறவர். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது உங்களுக்கு எதிரான சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு நீங்களாகி நீங்கள் நல்ல விடுதலையோடு சமாதானத்தோடு வாழ முடியும். துதிக்கு பாத்திரர் யார்? கர்த்தர் தான். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் யார்? அவருடைய பிரசன்னத்தை ஊற்றுகிற கர்த்தர். நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்துகிற பொழுது, கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற பொழுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கிற பொழுது அவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. கர்த்தருடைய சமூகம் எங்கெல்லாம் வருதோ அங்கே சமாதானம் உண்டு, சுகபலன், ஆரோக்கியம் உண்டு, நன்மைகள் வரும். அவருடைய கிருபைகள் நம் மக்கள் மத்தியில் பெருகி வரும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே கர்த்தருடைய தயவு உண்டாகும். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை அவர் மாற்றுவார். உங்கள் வேதனைகளை அவர் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை அவர் மாற்றுவார். துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். நம்ம துதிக்க ஆரம்பிக்கிற எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிக்கிறத நம்ம வைத்துக்கணும். அவர் தான் துதிக்க பார்த்துறாரு. மனிதனை துதிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனிதன் இருப்பான், நாளை இல்லாமல் போவான். வேறு எந்த பொருளையும் நம்ம துதிக்க வேணாம். உயிர் இல்லாத ஜீவன் இல்லாத பொருட்களை துதிக்க வேணாம். துதிக்கு பாத்திரர்கள் அல்ல. துதிக்கு பாத்திரர் ஒருவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவரை துதியுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். அவர் தருகிற சமாதானம் உங்களோடு இருக்கும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதமும் உங்கள் கூட இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்களோடு உள்ளது. ஆமேன். அல்லேலூயா.